ஆனால் நீங்கள் என்னதான் முயற்சித்து விஜயை இப்படியெல்லாம் தடுத்து கொண்டிருந்தாலும் விஜய்க்கு விழுகிற ஓட்டு விழதான் செய்யும். இன்னும் திமுக காரங்களாம் வீடு வீடாக விஜய்க்கு யார் யார் ஆதரிக்கிறான்னு பார்த்து அவெல்லாம் காலையில் ஓட்டு போட வராதபடி போய் தடுக்க போகிறீங்களா அடுத்த கட்டமாக? ஆகவே அதிமுக கூட விஜய் எந்த அளவு தங்களை பாதிப்பார் என்று நினைக்கிறார்கள், விஜயை விமர்சிக்கிறார்கள். விஜய் எம்ஜிஆர் மாதிரி வர முடியாதுன்னு சொல்கிறாங்களே தவிர அதிமுக விஜய் ஒழிய வேண்டும் அல்லது விஜய் அனுமதி கிடைக்கக்கூடாது என்றெல்லாம் நினைக்கல. அதிமுக ஆட்சியில் இருந்தால் விஜய்க்கு இந்த நிலைமை வரும் என்று நான் நினைக்கவில்லை. திமுக எல்லா விதமான மோசமான வழிமுறைகளையும் விஜய்க்கு எதிராக பிரயோகிக்கிறது என்று தான் நான் பார்க்கிறேன். ஓகே சார், இது ஒரு பக்கம் இருக்க என்டிஏ கூட்டணியில் பாஜக தான் கடைசி ரொம்ப இழுபறிக்கு பிறகு வேட்பாளர்கள்லாம் அறிவிக்கப்பட்டாங்க. அந்த வேட்பாளர் லிஸ்ட்டில் அண்ணாமலையுடைய பெயர் கிடையாது. எல்லாருமே எதிர்பார்த்திருந்தாங்க அண்ணாமலை நிற்பார் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணாமலை நிற்கலன்னு செய்து வந்த பிறகு ஒரு சின்ன ஒரு தேய்மானம் இருக்குமோ பாஜக சைடில்? தேய்மானம், அதிருப்தி எல்லாமே இருக்கும் என்று நான் பார்க்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியை தமிழகத்தில் பேசுபொருளாக மையப்புள்ளியில் அரசியல் அரங்கில் கொண்டு வந்து நிறுத்திய சக்தி அண்ணாமலை என்கிற சக்தி.